வணக்கம், நான் குணா மதிவாணன், சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ்னுடைய ஃபவுண்டர் டைரக்டர். நம்ம இன்றைக்கி நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் ஹிட்லிஸ்ட் சீரீஸில் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். ஹிட்லிஸ்ட் சீரீஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 2026 ப்ரிலிம்ஸை மையமாக வச்சு ஒரு 200 இம்பார்ட்டண்ட்டான கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸ் நான் இங்கே நடத்திக்கிட்டு இருக்கேன். அதில் இன்றைக்கி நம்ம முக்கியமான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். என்ன டாபிக்? எஸ்ஐஆர், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். எஸ்ஐஆர்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எலக்டோரல் ரோல் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். எலக்டோரல் ரோலுங்கிறது ஒன்றும் இல்லை, வாக்காளர் பட்டியல். ஒரு தொகுதியிலையுமே நம்மளுடைய லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சி நம்ம சொல்லுவோம், சட்டமன்ற தொகுதின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஒரு தொகுதியிலையுமே இருக்கிற வாக்காளர்கள், ரெஜிஸ்டர்டு ஓட்டர்ஸ், அவங்களுடைய நேம் லிஸ்ட், அந்த எலக்டர்ஸுடைய நேம் லிஸ்ட் தான் இந்த வாக்காளர் பட்டியல் தான் இந்த எலக்டோரல் ரோல். இந்த எலக்டோரல் ரோலை யார் பப்ளிஷ் பண்ணுவாங்க, யார் தயாரிப்பாங்கன்னு தெரியுமா? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் தயாரிப்பாங்க. சரி, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு ஏது இந்த அதிகாரம்? ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட்னு ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தின்படி தான் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இந்த எலக்டோரல் ரோலை தயார் செய்வாங்க. தயார் பண்ணுறது மட்டும் இல்லை, ரெகுலர் இன்டர்வல்ஸில் அப்பப்போ அதை ரிவைஸும் பண்ணுவாங்க, அப்டேட்டும் பண்ணுவாங்க. ஏன் ரிவைஸ் அப்டேட்லாம் பண்ணுறாங்க? வருஷம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் 18 வயசை க்ராஸ் பண்ணும் பொழுது அவங்களுக்கு ஓட்டுரிமை கிடைச்சிடும். அவங்களுக்கு ஓட்டுரிமை கிடைக்கும் பொழுது அவங்க பேரை இந்த வாக்காளர் பட்டியலில் நம்ம சேர்க்கணும். அதே மாதிரி எல்லா வருஷமுமே சிலர் இறந்தும் போவாங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய பேரில் நம்ம வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கணும். இல்லாட்டி டியூப்ளிகேஷன் ஆகும், இல்லாட்டி அதை மிஸ்யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ரிவிஷனுங்கிறது ரொம்ப அவசியம். இது எலெக்ஷன் கமிஷன் பண்ணுவாங்க. இந்த ரிவிஷனை எப்போல்லாம் பண்ணுவாங்க? ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஆர்பிஐ சட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா எப்போ தேவைப்படுதோ, எலெக்ஷன் கமிஷன் நினைக்கிறாங்க இப்போ தேவைப்படுது அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் அந்த ரிவிஷனை பண்ணலாம். அதுக்கு பேர் ஸ்பெஷல் ரிவிஷன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பெஷல் ரிவிஷன் இல்லாமல் ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியும், பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியும், இடைத்தேர்தலுக்கு முன்னாடியும், எலெக்ஷனுக்கு முன்னாடி சிம்பிளாக சொல்லணும்னா எலெக்ஷன் கமிஷன் பார்த்திங்கன்னா இந்த ரிவிஷன் பண்ணிவிட்டு அந்த எலக்டோரல் ரோலை பப்ளிஷ் பண்ணுவாங்க. அந்த எலக்டோரல் ரோலை பப்ளிஷ் பண்ணி அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், அதாவது ஸ்டேட் பார்ட்டிஸ், நேஷ்னல் பார்ட்டிஸ்னு இருக்குது, அவங்களுக்கெல்லாம் இந்த எலக்டோரல் ரோல் காப்பியெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ இதை எலெக்ஷனுக்கு முன்னாடி பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, எப்போ தேவைப்படுதோ ஒரு ஸ்பெஷல் ரிவிஷன் கூட எலெக்ஷன் கமிஷன் பண்ணலாம். அந்த மாதிரி ஸ்பெஷல் ரிவிஷன் பண்ணும் பொழுது காரணம் சொல்லிட்டு பண்ணணும் அப்படிங்கிறது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்டில் கொடுத்துருக்கு. சரி, இப்போ ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஒன்று நடக்குது இல்லையா, அது என்ன? அது ஒன்றும் இல்லை, எலெக்ஷன் கமிஷன் பண்ணுற ஒரு ஸ்பெஷல் ரிவிஷனை தான் நம்ம ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நம்ம சொல்கிறோம். பீகாரில் நடந்துச்சு. இப்போது அடுத்து ஒரு 9 மாநிலங்கள், ஒரு 9 ஸ்டேட் ப்ளஸ் 3 யூனியன் டெரிட்டரி, அந்த 9 ஸ்டேட்டில் தமிழ்நாடும் இருக்குது. ஸோ இங்கே எல்லாமே இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு. சரி, இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ் அப்படின்னா என்ன? இது எங்கே ஆரம்பித்து எங்கே முடியும்? அதை தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் இந்த ப்ராசஸில் ஈடுபட்டிருக்கிற அதிகாரிகள்லாம் யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு ஸ்டேட் மாநிலத்திலையுமே உங்களுக்கு சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் இந்த மாநிலத்துக்கான எலெக்ஷன் ஹெட்னு வச்சுப்போமே, ஒரு சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர் இருப்பாங்க. இது இல்லாமல் ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர்னு இருப்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் மோஸ்ட்லி டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸராக இருக்காங்க. இது இல்லாமல் ஒரு தொகுதி, சட்டமன்ற தொகுதிக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இஆர்ஓ, அதாவது எலக்டோரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்னு இருப்பாங்க. யூஸ்வலாக சப் கலெக்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் அந்த எலக்டோரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸராக இருப்பாங்க, இஆர்ஓவாக. இந்த இஆர்ஓவை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஏஇஆர்ஓ, அசிஸ்டண்ட் எலக்டோரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர், யூஸ்வலாக தாசில்தார்ஸ் தான் ஏஇஆர்ஓவாக இருப்பாங்க. இது இல்லாமல் பிஎல்ஓ, பூத் லெவல் ஆஃபீஸர். இந்த பூத் லெவல் ஆஃபீஸர் தான் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுறாங்க. சரி, இந்த பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சட்டமன்ற தொகுதியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவில் ஒரு சட்டமன்ற தொகுதி நீங்கள் எடுத்திங்கன்னா ஆவரேஜாக ஒரு தொகுதியில் ஒரு 3 லட்சம் ஓட்டர்ஸ் இருப்பாங்க. இந்த 3 லட்சம் ஓட்டர்ஸுமே ஒரே ஒரு போலிங் பூத்தில் போய் ஓட்டெலாம் போட மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு போலிங் பூத் போவாங்க. நம்மளுக்கே அனுபவம் இருக்கும், சரிங்களா? ஸோ எத்தனை போலிங் பூத் இருக்கும் ஒரு சட்டமன்ற தொகுதியில்? 1200 வாக்காளருக்கு ஒரு போலிங் பூத். அப்போ 3 லட்சம் பேர் இருக்காங்க ஒரு தொகுதியில்னு வச்சுக்கலாமே. 3 லட்சம் ஓட்டர்ஸ் நான் சொல்கிறேன், வாக்காளர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு தொகுதியில். அப்படின்னா ஒரு 250 போலிங் பூத் இருக்கும், சரிங்களா? அப்போ 250 போலிங் பூத்துனா உங்களுக்கு ஒவ்வொரு போலிங் பூத்துக்கும் 1200 வாக்காளர்கள். சரி, இப்போது இந்த ஒவ்வொரு 1200 வாக்காளர்களுக்கும்
ஒரு பிஎல்ஓ பூத் லெவல் ஆஃபீஸரை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸில் ஒரு 1200 வாக்காளர்களுக்கும், அதாவது ஒரு போலிங் பூத்துக்கு போகிறாங்க இல்லையா, அந்த வாக்காளர்களுக்கு ஒரு பிஎல்ஓ பூத் லெவல் ஆஃபீஸரை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க? எலெக்ஷன் கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? சரி, இந்த பிஎல்ஓங்கிறது யார்? பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ், கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ், அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ், முனிசிபாலிட்டி ஒர்க்கர்ஸ், இவங்க தான் இந்த பிஎல்ஓ ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ் பற்றி ஒரு ட்ரைனிங் கொடுத்துட்டு அவங்க இந்த ப்ராசஸில் இன்வால்வ் ஆகிடுவாங்க. சரி, இப்போ 1200 பேருக்கு ஒரு பிஎல்ஓ இருக்காங்கன்னு நம்ம சொல்லிட்டோம். இப்போ இந்த பிஎல்ஓ என்ன பண்ணுவாங்க? ஸ்டெப் 1 என்யூமரேஷன். என்யூமரேஷனுங்கிறது ஒரு கவுண்டிங் ப்ராசஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். என்யூமரேஷன் ப்ராசஸ்ன்னு நம்ம சொல்கிறாங்களே, இது ஒரு கணக்கீடு, அவ்வளோதான். என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பிஎல்ஓ, நான் தான் பிஎல்ஓன்னு வச்சுப்போமே, நான் என்ன பண்ணுவேன், உங்கள் வீட்டுக்கு வருவேன், டோர் டு டோர் நான் வருவேன். அந்த 1200 வாக்காளர்கள் வீட்டுக்கும் நான் போவேன். நான் ஒரு என்யூமரேஷன் ஃபார்ம் கொண்டு போவேன். சரிங்களா? அந்த ஃபார்மை உங்கள்கிட்ட கொடுத்து நான் ஃபில் பண்ண சொல்லுவேன். சரி, இப்போ உங்கள் இன்ஃபர்மேஷன் என்கிட்ட இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஒரு ஓட்டர் இல்லையா, உங்கள் இன்ஃபர்மேஷன் என்கிட்ட இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷனை நான் ஒரு மதர் டாக்குமெண்ட்டோட கம்பேர் பண்ணுவேன். மதர் டாக்குமெண்ட்னால் இங்கே என்ன சார்? 2002, 2005 இப்போ பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை 2002லையும் 2005லையும் இந்தியா எலெக்ஷன் கமிஷன் கண்டக்ட் பண்ணாங்க. அப்போ 2002, 2005 அந்த டாக்குமெண்ட் இருக்குது. சரிங்களா? அந்த டாக்குமெண்ட்டில் ஓட்டர்ஸ் பேர்லாம் இருக்குது. இப்போ நான் பிஎல்ஓ உங்கள் வீட்டுக்கு வரேன், ஃபார்ம் தரேன், நீங்கள் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்றீங்க. இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு ஜான் எடுத்துக்கலாம். நான் ஜான் அவங்க வீட்டுக்கு வரேன். இப்போ ஜானுடைய பேர் அந்த 2002, 2005 வாக்காளர் பட்டியலில் இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை. சரிங்களா? இப்போ ஜானுக்கு வயசு 50ன்னு வச்சுப்போம். அந்த 2002, 2005 இருந்த வாக்காளர் பட்டியலில் ஜானோட பேர் இருக்குன்னு வச்சுக்கலாமே. இப்போ ஜான் அப்பவும் ஓட்டு போட்டிருக்காரு, இப்போவும் ஒரு ஓட்டர் ஐடிலாம் வச்சுருக்காரு. அப்போ அந்த டாக்குமெண்ட்டில் அவர் பேர் இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை, அப்டேட் பண்ணிடலாம். இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸில் ஜான் பேர் அப்டேட் பண்ணிடலாம். ஒரு வேளை ஜானுக்கு வயசு 30ன்னு வச்சுக்கலாம், அவர் 2002, 2005 ஓட்டு போட்டுருக்க மாட்டார். அப்போ ஜான் என்ன பண்ணுவார்? ஒன்றும் இல்லை, ஜானோட அம்மா இல்லை ஜானோட அப்பா அவங்க பேர் இருக்கா 2002, 2005 பட்டியலில் இருக்கா? இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. சரி, அம்மா அப்பா பேர் இல்லை, ரிலேட்டிவ்ஸ் பேர் இருந்தால் கூட ஓகே தான். அவங்க பேர் இருந்தால் நம்ம ஜான் பேர் இருக்குது, ஜான் ரிலேட்டிவ்ஸ் பேர் இருக்கிறதுனால ஸோ ஜானுமே வந்துட்டு ரிஜிஸ்டர்ட் ஓட்டர்ஸ், கரெக்டான ஓட்டர் தான், எந்த டூப்ளிகேஷனும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பிஎல்ஓ வராங்க இல்லையா, அவங்க அதை நோட் பண்ணிப்பாங்க. இப்படி 1200 ஓட்டர்ஸோட வீட்டுக்கும் போய் இந்த பிஎல்ஓ சரி பார்ப்பாங்க. இதில் என்ன, இந்த ப்ராசஸில் என்ன எலெக்ஷன் கமிஷன் ட்ரை பண்ணுறாங்கன்னா, நிஜமாகவே நீங்கள் ஓட்டர் தானா, நிஜமாகவே இந்த தொகுதியில் இருக்கிற நீங்கள் ஓட்டர் தானா, இங்கே தான் நீங்கள் வாக்குரிமையெல்லாம் நீங்கள் செலுத்துறீங்களா? ஏன்னா டூப்ளிகேஷன் நடக்குது. இப்போ நிறைய என்ன ஆகிடுதுன்னா, இப்போ பாருங்கள், நான் வந்து சென்னையில் இருக்குன்னு வச்சுக்கலாமே, சென்னை வாசின்னு வச்சுக்கலாம். குணா வந்து சென்னையில் இருக்கிறவர், அவர் வேலை கிடச்சி பாம்பே போயிடுறாரு. அப்போ நான் இங்கேயும் ஒரு ஓட்டு போட்டுக்கிட்டு பாம்பேலையும் ஒரு ஓட்டு போடுறதுலாம் தப்பு. அந்த டூப்ளிகேஷனில் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி டூப்ளிகேஷன் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரே பேர் 2 வாட்டிலாம் வந்துடக்கூடாது. உண்மையிலேயே அவர் ரெஜிஸ்டர்டு ஓட்டர்ஸாக இருக்கணும். திடீர்னு ஃபாரினர்ஸ் இருக்காங்களே, அவங்க ஏதோ ஒரு வாக்குரிமையெல்லாம் தவறுதல்ல. சரிங்களா? எல்லாருமே நியாயமாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? இந்த மாதிரியான ஒரு தவறான இன்ஃபர்மேஷன்லாம் இந்த எலக்ட்ரல் ரோல்லேருந்து நம்ம எடுத்துடணும். ரைட்டுங்களா? சில பேருக்கு பார்த்திங்கன்னா அட்ரஸ் மாதிரி போயிருக்கும். 10 வருஷம் முன்னாடி வேறு அட்ரஸில் இருப்பேன், இப்போ அட்ரஸ் மாறி இருக்கும். அப்போ அந்த அட்ரஸ்லாம் நம்ம எலக்ட்ரல் ரோலில் மாற்றணும் இல்லையா? ஸோ இந்த ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராசஸ் தான். ஸோ டோர் டு டோர் பிஎல்ஓ வருவாங்க. அவங்க உங்கள் டேட்டாவை 2002, 2005 எஸ்ஐஆர் மூலிமா வந்த எலக்ட்ரல் ரோல் இருக்கு இல்லையா, அந்த வாக்காளர் பட்டியல் இருக்கு இல்லையா, அதோட கம்பேர் பண்ணுவாங்க. கம்பேர் பண்ணி லிங்க் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த ப்ராசஸ் 1 மாதத்துக்குள்ளே பண்ணணும். இந்த பிஎல்ஓஸ் எல்லாமே 1 மாதத்துக்குள்ளே இந்த என்யூமரேஷன் ப்ராசஸை முடிச்சிடணும். அது முடித்த பிறகு எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, டிராஃப்ட் எலக்டோரல் ரோல் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரு டிராஃப்ட் வாக்காளர் பட்டியல் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த டிராஃப்ட் பட்டியலில் சில பேர்கள் மிஸ் ஆகலாம், சில பேர் இல்லாமல் கூட போகலாம். இப்போ என்ன ஆகும்னா, இஆர்ஓன்னு நான் சொன்னேன் இல்லையா, ஒரு தொகுதிக்கு ஒரு இஆர்ஓ இருப்பாங்கன்னு, எலக்டோரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர். அந்த இஆர்ஓ இந்த பேர் விடுபட்ட போயிருக்கு இல்லையா, அந்த விடுபட்ட பேர்களுக்கெல்லாம் ஒரு நோட்டிஃபிகேஷன் அனுப்புவாங்க. அவங்க இன்ஃபர்மேஷன் அனுப்புவாங்க, இங்கே பாருங்கள் உங்கள் பேர் மிஸ் ஆகிருக்கு, உங்கள்கிட்ட சப்போர்ட்டிங் எவிடன்ஸ் இருந்தால் கொண்டு கொடுங்க, உங்கள் பேர் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டுன்னு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் பேர் மிஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கலாமே, நான் சப்போர்ட்டிங் எவிடன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு நான் அந்த இஆர்ஓ போய் பார்ப்பேன். நான் இஆர்ஓ வந்துட்டு அவர் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாருன்னா என் பேரை ஆட் பண்ணிப்பார்.
ஸோ இப்படி இந்த ரிவிஷனுக்கு அப்புறம் டிராஃப்ட் வந்துருச்சு. டிராஃப்ட் வந்த உடனே நோட்டிஃபிகேஷன்லாம் போகும். பேர் இல்லாதவங்க இஆர்ஓ மீட் பண்ணி அவங்க பேரை சேர்க்கறதுக்கான எவிடன்ஸ்லாம் கொடுக்கலாம். அதுக்கப்புறமா அந்த இஆர்ஓ ஒரு ஃபைனல் எலக்ட்ரல் ரோல் பப்ளிஷ் பண்ணுவார். அந்த எலக்ட்ரல் ரோலில் உங்கள் பேர் அப்பவும் இல்லைன்னு வச்சுக்கலாமே, உங்களுக்கு கம்ப்ளைண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாமே, நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அதாவது கலெக்டர்கிட்ட நீங்கள் முறையீடு பண்ணலாம். சரி, கலெக்டர்கிட்ட முறையீடு பண்ணியும் உங்களுக்கு ஒரு பதில் வரல அப்படின்னா அதுக்கு அடுத்தபடியாக அந்த ஒரு ஸ்டேட்டுக்குமே சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட 2வது முறையாகவும் நீங்கள் செகண்ட் அப்பீல் நீங்கள் முறையீடுக்கு போகலாம். சரிங்களா? ஸோ இதுதான் எஸ்ஐஆருடைய ப்ராசஸ். ஒன்றும் இல்லை, எலக்டோரல் ரோலை ரிவைஸ் பண்ண போகிறோம். தப்பான டேட்டா இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ண போகிறோம். டூப்ளிகேஷன் இருந்தால் அதை ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ இந்த எஸ்ஐஆருங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட், ரொம்ப ரொம்ப தேவையான எக்ஸசைஸ் தான். ஸோ அப்புறம் என்ன சார் ப்ராப்ளம், ஏன் வந்துட்டு எல்லோரும் இந்த எஸ்ஐஆர் பற்றி நிறைய டிபேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இப்போ என்னென்னா, இந்த பிஎல்ஓ நான் சொன்னேன் இல்லையா, 30 நாளுக்குள்ளே இப்போ தான் டைமிங் கொடுத்துருக்காங்க. 30 நாளுக்குள்ளே அந்த 1200 ஓட்டர்ஸையும் நேரில் சந்தித்து அவங்க அந்த என்யூமரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி இந்த வெரிஃபிகேஷன்லாம் பண்ணிவிட்டு அவங்க அந்த எலக்ட்ரல் ரோல் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும். இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு 30 நாள் தான் இருக்குது. இப்போது நான் ஒரு பத்திரிக்கை தரணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1200 பேருக்கு நான் பத்திரிக்கை தரணும், வீட்டு கல்யாணம், 30 நாளில் பண்ணிட முடியுமா அப்படிங்கிற கேள்வி வருது. அதே சமயத்தில் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், இந்த 1200 பேரும் என்னமோ செதறி போய் இருக்க போகிறது கிடையாது, ஒரு தொகுதிக்குள்ளே தான் இருக்க போகிறாங்க. அதனால் இது 30 நாளில் பண்ணிட முடியும் அப்படிங்கிறது எலெக்ஷன் கமிஷனுடைய எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் இது கஷ்டம் அப்படிங்கிறது ஒரு நிலவரமாக இருக்குது. இது கஷ்டம், இது ரொம்ப ப்ரெஷராக ஆகுது. இந்த பிஎல்ஓலாம் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ட்ரெயின்ட் அஃபிஷியல்ஸ்லாம் கிடையாது. அங்கன்வாடி ஒர்க்கர்ஸாக இருக்கலாம், முனிசிபாலிட்டி ஒர்க்கர்ஸாக இருக்கலாம், ப்ரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸாக இருக்கலாம். இப்போ நீங்கள் நியூஸ் பார்த்துருப்பீங்க, இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா பிஎல்ஓ வந்துட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. ப்ரெஷரில் வந்துட்டு சில பிஎல்ஓஸ் இறந்தும் போகிறாங்க. இதெல்லாம் நியூஸ் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதனால் இந்த மாதிரி காரணங்கள், ஒர்க் லோட் அதிகமாக இருக்குங்கிற காரணங்கள்னாலையுமே உங்களுக்கு சில டிபேட்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதில் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்குங்கிறதோ இல்லை நிறைய பொலிட்டிக்கல் ஆர்குமெண்ட்ஸ், ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுமே இந்த எலக்ட்ரல் ரோல்லாம் பார்த்திங்கன்னா பப்ளிஷ் பண்ணி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு கொடுப்பாங்க. அதாவது ரெகக்னைஸ்டு ஸ்டேட் பார்ட்டிஸ், ரெகக்னைஸ்டு நேஷ்னல் பார்ட்டிஸ்க்கெலாம் போகும் இந்த ரோல்லாம். அப்போ அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவங்களும் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணுவாங்க. இதுக்கெல்லாம் நேரம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட் தான் பிரதானமாக இருக்குது. சரி, நேரம் கம்மியாக இருக்குது, நேரம் அதிகமாக இருக்குது, ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, கம்மியாக இருக்குது, இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கிறதுலாம் நம்ம யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு வேண்டாம். நம்ம முழுக்க இந்த டாப்பிக்கை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டுமே நம்ம பார்ப்போம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் நான் டிஸ்கஸும் பண்ணியிருக்கேன். எல்லா பாயிண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு இந்த கொஷினாக கேட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எண்ணத்தில் வச்சு தான் இந்த டிஸ்கஷனுக்குள்ளே போயிருக்கோம். நீங்கள் ஒரு சிட்டிசனாக அப்சர்வ் பண்ணுங்கள், என்ன நடக்குதுன்னு அப்சர்வ் பண்ணுங்கள். நாளைக்கு நீங்கள் தான் பியூரோக்ராட்டாக மாற போகிறீங்க. அப்போ உங்களுக்கு இந்த எக்ஸசைஸ், இந்த ஞாபகங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நாளைக்கு இந்த மாதிரி எக்ஸசைஸ் கண்டக்ட் பண்ணும்பொழுது. சரி, இப்போது இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு ஒரு தெளிவு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். கமெண்ட் செக்ஷனில் இந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினை செட் பண்ணுங்கள். ஒரு கொஸ்டின் செட் பண்ணும்பொழுது தான் நமக்கு அந்த டாப்பிக்கில் ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்காங்கிறது நமக்கே புரியும். நீங்கள் செட் பண்ணுங்கள், நானும் சால்வ் பண்ணுறேன், மற்றவங்களும் சால்வ் பண்ணட்டும். உங்களுக்கு இந்த டாபிக் பற்றி, எங்கள் இனிஷியேட்டிவ் பற்றி ஏதாவது ஃபீட்பேக் இருக்குன்னா அந்த எல்லா ஃபீட்பேக்கும் நீங்கள் கமெண்ட்டில் கொடுங்க. உங்கள் ஃபீட்பேக் தான் எங்களுடைய ரியல் மோட்டிவேஷன். சரி, நாளைக்கு உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹிட்லிஸ்ட் டாப்பிக்கோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் குணா மதிவாணன்.